நன்றி. ஹalleluya. You are good. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ஹalleluya. நன்றி அப்பா. நல்லவரே நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே நன்றி செலுத்துகிறோம். அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. கைகளை உயர்த்தி இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எங்கள் நாவில் உடைய பாட்டு இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இந்த காலை வேளையில உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய நாமம் வாழ்கப்பா. நாங்கள் ஆராதிக்கும் பொழுதப்பா நீர் மகிமைப்பட வேண்டும். எங்களுடைய சூழ்நிலை எங்களை சோர்வுக்குள்ளாக மாற்றுகிறது ராஜா. நாங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஆனால் நம்ம காலை வேளையிலப்பா எங்கள் பலவீனங்கள், எங்களுடைய சோர்வு, எங்களுடைய கவலைகள், எங்களுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் நாங்கள் விட்டுட்டு ஒரு விடுதலையோடு இந்த காலை வேளையில உண்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஆராதிக்க போகிறோம்ப்பா. ஒரு விடுதலையோடு இந்த காலை வேளையில நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு விடுதலை, ஒரு விடுதலை இந்த காலை வேளையில நாங்கள் ஆராதிக்கும் பொழுது நாங்கள் பாடுகின்ற ஒரு பாடலையும் தேவன் நாமத்தின் மகிமைக்காக, அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவதற்காக நம்ம சேர்ந்து நம்ம பாட போகிறோம். அப்பா நாங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்கப்பா. இந்த ஆராதனையை நீங்க எங்களோடு இருங்க. தேவ ஆவியானவர் அதிகமாக கிரியை செய்யட்டும். நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு பழைய பாடலை பாடி நம்ம இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆமென். நம்ம உயர்த்துவோமா அந்த காலை வேளையில. ஹalleluya. கரங்களை தட்டி புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாகி என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். கரங்களை தட்டி சொல்லுவோம். இந்த நாவில், இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு
பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி நீட்டிட்டா. வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டா. பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி நீட்டிட்டா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வர எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். இந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். இந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இப்புலக பாடு இப்புலக பாடு என்னை என்ன செய்திடும். வாழ்வை காண காத்திருக்கிறேன். இப்புலக பாடு என்னை என்ன செய்திடும். வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனை உயர்த்துறீங்க இந்த காலை வேளையில? ஆமென். ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அல்லேலூயா. உயர்த்துகிறோம். இந்த வேளையில நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி நம்ம தேவனை நாம் ஆராதிக்கலாம். ஒரு புதிய பாடல். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழுமனதாய் சொத்தரிப்பேன் நான். அந்த பாடல் விதமாக போதும். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அல்லேலூயா. இப்படி வருது. என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னோட சேர்ந்து நீங்க பாடுங்களேன். எல்லாரும் நம்ம உயர்த்தி ஆராதிப்போம். கரங்களை தட்டி
செய்த நன்மையாவும் என் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கரங்களை தட்டி என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய். கரங்களை தட்டி சொல்லுவோமா? எண்ணில்லா நன்மைகள், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர் தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர் தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிக்க சொல்லுங்களேன். முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் உன் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் தாழ்வில் என்னை, தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர். தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர். தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், come on, ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன்
நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுவோமா? ஓ ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும், என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள், எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில். எல்லாரும் உற்சாகமாக சொல்லுவோமா? ஓ எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என்னை என்றும் கைவிடாத நேசர், என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். கரங்களை தட்டி ஒரு முறை சொல்லுவோமா? உற்சாகமாக சேர்ந்து முழு மனதாய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஓ ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஓ எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாக நன்றி சொல்லுவோமா? நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நம்ம நன்றி சொல்லுவோமா? முழு மனதோட இந்த பாடல் நம்ம பாடுறது மாத்திரமல்ல, நம்மளுடைய ஜெபத்தோட எல்லாரும் நம்ம சேர்ந்து நம்ம சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஆமென் அப்பா. முழு
முழுமனதோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த சபையாக எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல அமைதியாக நம்ம தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். என்னை நான் படைக்கிறேனப்பா, படைக்கிறேனப்பா. உயிருள்ள திருப்பாலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டேன். கரங்களை உயர்த்தி உயிருள்ள திருப்பாலியா, உயிருள்ள திருப்பாலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். மறுபடியும் சொல்லுமா, உயிருள்ள திருப்பலியா, உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், என் உள்ளம் தந்து விட்டேன், உள்ளம் தந்து விட்டேன். உயிருள்ள திருப்பலியா என் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். கைகளை உயர்த்தி தகப்பனே, தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமா. தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும். சொல்லுங்க தகப்பனே, சேவை செய்யவும் நான் தந்து விட்டேன். சொல்லுங்க தகப்பனே, தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமா. உயிருள்ள திருப்பாலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். ஒரு தடவை சொல்லுங்கள, உயிருள்ள திருப்பலியா, உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம். தகப்பனே தந்து விட்டேன் சொல்லி ஆராதனை நிறைவு செய்வோமா? கரங்களை உயர்த்தி உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். அப்பா, காலை வேளையில் எங்களை தருகிறோம் அப்பா, முற்றிலுமாக நாங்கள் படைக்கிறோம். எங்கள் உள்ளத்தையும் எங்கள் உடலையும் அப்பா முற்றிலுமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உடைய நாம மகிமைப்படட்டும் அப்பா. நாங்கள் வசனம் கேட்கும் பொழுது அதை புரிந்து கொள்ள
எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளப்பா, நடைமுறைப்படுத்தவும் நீங்கள் கற்றுத்தாங்கப்பா. தேவையான வார்த்தைகளை கொடுப்பீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் இருதயங்களில் பேசுங்கப்பா. கடினமான எங்கள் இருதயங்களை மாற்றியப்பா. உங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள இருதயத்தை நீங்கள் தாங்க. உங்களுடைய கரத்தினால் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஆராதனை தேவனோட ஆவியானவர் இருக்கட்டும். வந்திருக்கிற அனைவரும் அப்பா திரும்பி செல்லும் போது வெறுமையாக இல்லாமல் அப்பா நிரம்பி வழிந்தப்பா ஆவியில் ஒரு புதிய வாழ்க்கையோடு ஒரு புதிய பாடத்தோடு அவங்க திரும்பி செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க. பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உடைய கரம் கூட வழி நடத்தட்டும். எங்கள் வாழ்க்கையை தகப்பன்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கொஞ்ச நேரம் நாம் கர்த்தருடைய வசனங்களை படிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். இன்றைக்கி நான் அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதில் ரொம்ப பின்பகுதியில் நிறைய அட்வைஸ், ஆலோசனை நமக்கு பவுல் கொடுக்குறார். அதில் ரொம்ப முக்கியமாக அந்த கடைசிக்கு முன்னால் நீங்கள் பாருங்கள், 26வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. இது ஒரு அட்வைஸ். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக விசுவாசிகளாக இருக்கிறபடினால நமக்கு பவுல் என்ன ஆலோசனை சொல்கிறாருன்னா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்போது கோபம் கொள்ளாத ஆட்கள் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. உலகத்தில் எல்லாருக்குமே என்ன வருது? எப்பத்துலேருந்து வருதுன்னா குழந்தையிலேருந்தே வருதுன்னு நினைக்கிறேன் நான். என்ன, எங்கள் வீட்டில் குழந்தை இருக்கிறதுனால பார்க்குறோம். நாங்கள் அந்த பசிக்கிற நேரத்தில் கரெக்டாக அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுத்தா கோபத்தில் அந்த குழந்தை என்ன செய்யாது? அதை சாப்பிடாது. ஒரே அழுக, ஆர்ப்பாட்டம். அப்புறம் சமாதானப்படுத்தி அப்புறமா அந்த குழந்தைய பால் குடிக்க வைக்கிறாங்க, இல்லை ஏதோ பொருளை கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. அப்போ கோபம் எப்போத்துலேருந்து தொடங்குது அப்படின்னா, மனுஷனாக நம்ம பிறந்ததுலேருந்தே எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் கோபம் இருக்குது. கோபமே இல்லாத மனுஷங்க உலகத்தில் இல்லை. எல்லா மிருகங்களுக்கும் கோபம் வருது. எல்லா பறவைகளுக்கும் என்ன செய்யுது? கோபம் வருது. அப்போ படைத்த படைப்பு எல்லாத்துக்கும் என்ன வருது? கோபம் வருது. கோபம் வருது. அன்றைக்கி கூட பிரதர் சொன்னார், அங்கே ஒருத்தர் பூம்புகார் நகரில் கண்ணு காக்கா குத்திருச்சு, அவர் கண்ணையே கொத்திருச்சு, ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு இந்த பிரதர் சொன்னார். எனக்கு என்னென்னா, அந்த காக்காவுக்கு அவர் மேலே என்ன கோபமோ தெரியலையே, அதுக்கு என்ன கோபம் அவர் மேலே வந்துச்சு. ஏன்னா நம்ம ஊர்லலாம் கிராமங்கள்லாம் பார்ப்பீங்க நீங்கள், நம்ம ஏதாவது அது குஞ்சு பொறிச்சிருக்கிற நேரமோ அல்லது முட்டையிட்டிருக்கிற நேரமோ நம்ம அதை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த பக்கம் போனாலும் நம்ம விரட்டி விரட்டி கொத்திக்கிட்டே இருக்கோம். சாதாரணமாக மன்னிக்காது நம்மளை, அது விரட்டி விரட்டி கொத்திக்கிட்டே இருக்கும். அது சில நாட்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு. அதனால் அந்த ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நம்மளை பார்த்துச்சுன்னா நம்ம எங்கே பார்த்தாலும் உடனே ஓடி வரும். எங்கே இருந்தாலும் கரெக்டாக நம்மளை ஒரு கொத்திட்டு தான் போகும். அது கோபம். அப்போ ஒரு காகத்துக்கு அவ்வளோ கோபம் இல்லை, எல்லாத்துக்கும் கோபம் வரும் பாருங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, மனுஷனுக்கும் கோபம் வரும். இது மாதிரி எல்லாருக்குமே கோபம் வரும். கோபம் வராத ஒரு மனுஷனே கிடையாது. நான் ஒரு நாள் சாம்சுந்தரம் ஐயா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது அவர் ரொம்ப ரொம்ப பொறுமையான பாஸ்டர். யாருன்னா சாம்சுந்தரம் பாஸ்டர் தான். ஒரு கல்யாணத்துக்கு 4 மணிக்கு போக வேண்டிய கல்யாணத்துக்கு அவர் 4 மணிக்கு போயிருக்கிறார். பொண்ணு 8 மணிக்கு வந்திருக்குது. பொண்ணு 8 மணி வரைக்கும் உட்காந்துருந்தாராம் பாஸ்டர். 4 மணிக்கு போயிட்டு
8 மணி வரைக்கும் உட்காந்துருந்துட்டு வந்த பிறகு சாலம்னைஸ் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் போனாராம். நான் யோசிக்கிறேன், நானாக இருந்தால் இருப்பேனான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், ஒரு கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு போனால் 8:45 9 மணி ஆக போகுது. பொண்ணு மாப்பிள்ளை இன்னும் வரவே இல்லை ரிசப்ஷனுக்கு. பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட கிஃப்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் எப்படியும் கொடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா எனக்கு 9:30 மணிக்கு இங்கே ஒரு மீட்டிங், நான் வரணும் அன்னைக்கு, அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பாஸ்டருக்கு அந்த மாதிரி ரொம்ப பொறுமையான பாஸ்டர். ஒரு நாள் நானும் சிஸ்டரும் தான் போயிருக்கிறோம். அப்போ யாரோ ஒருத்தர் பின்னால் வந்துட்டு கடகடன்னு வந்து பாஸ்டர் ரூமை திறந்துக்கிட்டு வந்துட்டார். பாஸ்டர் எழுந்து வெளியே போயிட்டார். வெளியே போங்க பிரதர், போய் உட்காருங்க, நான் கூப்பிடும்போது வாங்க. உங்களை யார் வர சொன்னது? இப்போ போங்க, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான், போய் உட்காருங்க போங்க அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு தெரியுது பாஸ்டர், நான் சொல்கிறது பொறுமையாக சொல்கிறேன், பாஸ்டருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. கோபமாக சொல்கிறார் பாஸ்டர். அவர் பண்ணது தப்பு. அவர் அப்படி ஒரு மரியாதை இல்லாமல், என்னதான் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் நம்ம அவங்க அனுமதி கேட்காம அவங்க ரூமை திறந்துக்கிட்டு உள்ளே போகலாமா நம்ம இஷ்டத்துக்கு? அப்படி போகக்கூடாது இல்லை. அப்போ தான் பாஸ்டருக்கு இவ்வளோ கோபம் வருமா அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். அப்போ கோபங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க. திரும்ப அவரை உள்ளே வரப்போ பாஸ்டர் என்ன பேசியிருப்பார் அவர்கிட்ட நான் யோசித்து பார்க்குறேன். பிரதர், இனிமேல் அப்படி செய்யாதீங்க, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன், எனக்கு வருத்தமாக தான் இருக்குன்னு பாஸ்டர் நிச்சயமாக சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் அந்த மாதிரி சுபாவம் உள்ளவர். அப்போ கவனிங்க, கோபம் எல்லாருக்குமே வருது. கோபங்கிறது மனுஷனுக்கு இயல்பா என்ன. இப்போ இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா சில ஆப் அது இதெல்லாம் இன்பில்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் அழிக்கவே முடியாது, எடுக்கணுன்னாலும் எடுக்க முடியாது. அதை நீங்கள் இன்பில்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதை மொபைலை வடிவமைக்கும் போதே அதெல்லாம் அதில் என்ன பண்ணிடுறாங்க, வச்சிடுறாங்க. அதே மாதிரி இன்பில்ட்டாக நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னா கோபம் இருக்குது. அப்போது இந்த கோபத்தை கையாளுறது எப்படி? கோபத்தை கையாளுறது எப்படி? நம்மக்கிட்ட ஒரு கொஞ்சம் ஆவியின் கனி நம்மள அதிகமாக கோபத்தை நம்ம சுலபமாக கையாளலாம். ஏன்னா இந்த ஆவியின் வரங்களை விட ஆவியின் கனியில் தான் கோபத்தை நாம் கையாளுறதுக்கான ஒரு விசேஷித்த ஒரு கிருபை அதில் இருக்குது. ஆவியின் கனியில் தான் நம்ம என்ன படிக்கிறோம்? நீடிய சாந்தம் இல்லை, நீடிய சாந்தம். அப்போ அந்த நீடிய சாந்தம் ஒருத்தருக்கு இருக்கும்போது அங்கே அவர் அதிகமாக கோபப்படுகிறது இல்லை. சரி, கோபம் வந்து விட்டது, கோபப்பட்டுட்டோம். அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செஞ்சிடாதீங்க. இந்த முதல் ஸ்டெப்பில் இருந்து 2வது ஸ்டெப்புக்கு போயிடாதீங்க. கோபப்பட்டுட்டீங்க, ஆனால் என்ன பண்ணிடாதீங்க, பாவம் செஞ்சிடாதீங்க. கோவப்பட்டு அடித்து மண்டையை உடைக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, கோவப்பட்டு அடித்து காலை உடைக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பிள்ளைகள்கிட்ட நம்ம இந்த காலத்தில் அப்படி முடியுமான்னு தெரில. பிள்ளைகள்கிட்ட அந்த காலத்துலலாம் அப்படி நான் பிள்ளைகளை அடிச்சிருக்கேன். நான் இப்போல்லாம் யோசிச்சு பார்க்குறேன், நம்ம அப்படி அடித்தோமா? நம்ம தான் அடித்தோமா? நம்ம தான் அப்படி இருந்தோமா? இப்போ அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். நிச்சயமாக முடியாது போல தெரியுது எனக்கு. ஏன்னா அப்படி கோபம் வரும். சிஸ்டருக்கு கோபமே வராது, அவங்களுக்கே ஒரு முறை கோபம் வந்துருச்சு. ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க சிஸ்டர். ஒரு முறை கோபம் வந்து கரண்டியை காய்ச்சி வச்சுட்டாங்க. நானும் ஒன்றும் சொல்லலை அவங்கள. சரி, என்ன பண்ண முடியும்? நம்ம கோபம் வராதவங்களுக்கு கோபம் வந்தால் அதான் சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிற கதை தான். கோபம் வராதவங்களுக்கு வந்தால் தான் பிரச்சனை. கோபம் எப்போவுமே ஒரு மாதிரி சிடு மூஞ்சிங்களுக்கு வந்துருச்சுன்னா அது எப்போவுமே சிடு மூஞ்சிங்களாகவே இருக்கும், அதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கோபம். அப்போ நமக்கு இப்போ அதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தா, ஐயோ நம்ம இப்படியெல்லாம் நடந்துருக்குறோமே, சோத்துறோம். அப்போது உண்மையிலே நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான். ரொம்ப விவரமான பிள்ளைகளாக இருந்திருந்தால் எல்லா மாதிரியெல்லாம் பேசுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு அவ்வளோ விவரம் இல்லாதனால நம்ம கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்டு உட்காந்துருந்துருக்குங்க. அப்படி கடுமையாக நாம் நடந்திருக்கிறோம். நான் நிறைய நேரங்களில் ரொம்ப கடுமையாக நடந்திருக்கிறேன். அப்போ பாருங்கள், கோபம் வந்தாலும் நீங்களும் அந்த மாதிரி நடந்துக்காதீங்க, எங்களை மாதிரி நடந்துக்காதீங்கன்றதுக்காக சொல்கிறேன் நான் உங்களுக்கு.
சின்ன பிள்ளைகளை வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களை மாதிரி நடந்துக்காதீங்க. நீங்கள் உட்கார வச்சு பேசுங்க, புரிய வைங்க, எடுத்து சொல்லுங்க, பக்குவமாக பேசுங்க. அதையும் தாண்டி சில நேரங்களில் கோபத்தில் 2 அடி போட்டிங்கன்னா அதோடு விட்டுருங்க. திரும்ப திரும்ப அடிக்கிறதையே ப்ராக்டிஸாக கொண்டு போகாதீங்க. நம்ம ஒரு வயசு வரைக்கும் தானே அடிக்க முடியும். நம்ம அதை அனுபவத்தில் நான் ஏன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு வயசு வரைக்கும் தான் நம்ம அடிக்கிறதுக்கு அவங்க பயப்படுவாங்க. நம்ம அடித்தா அவங்க கீழ்ப்படிவாங்க. அதுக்கு மேலே அவங்க அடிங்க பார்க்கலாம், எனக்கு ஒன்றும் வலிக்காத நீங்கள் அடித்தா அப்படிம்பாங்க. அந்த வயசில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ கோபம் வந்தாலும் நீங்கள் இனி வரும் நாட்களில் பாவம் செய்யாதீங்க. வீட்டில் சண்டை வருது, புருஷன் ஒரு மதியனமாக நடந்துக்கிறாரு, மனைவிக்கு கோபம் வருது. மனைவி அந்த நேரத்தில் என்ன பேசணுமோ அதை தான் பேசணும், பேசக்கூடாதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. புருஷனுக்கும் அப்படித்தான், கோபம் வருது ஆனால் அடிக்கக்கூடாது மனைவியை. கோபம் வந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். மனைவியை கை நீட்டி என்ன செஞ்சிடக்கூடாது, அடிச்சிடக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப சுலபம். அடிக்காமல் இருக்கிறது தானே கஷ்டம். அடிக்கிறது ரொம்ப சுலபம், அடிக்காமல் இருக்கிறது தான் கஷ்டம். அப்போ அதை தான் நம்ம முயற்சி பண்ணணும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள். மோசேக்கு கோபம் வந்துருச்சு, கோபத்தில் தான் கண்மலையை போட்டு என்ன பண்ணார், அடிச்சிட்டார். அந்த தப்புக்காக கர்த்தர் கடைசி வரைக்கும் அவர் மேலே கோபமாக இருந்தார். நீ கானானுக்குள்ளேயே போக மாட்ட, நீ போ, கானானை பாரு, அதுக்குள்ளே போகிறதுக்கு உனக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன்லாம் கர்த்தர் எவ்வளோ அவருக்கு ரொம்ப கடைசி வரைக்கும் கர்த்தர் அவர் மேலே கோபமாக இருந்திருக்கிறார் அந்த விஷயத்தில். அப்போது இந்த கோபங்கிறது எவ்வளோ பயங்கரமானது பாருங்கள். இதில் நீங்கள் கவனமாக இருங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் கோபம் தனிய கடவுது. இதில் பேரண்ட்ஸை விட ரொம்ப சேலஞ்சு யாருக்கு அப்படின்னா இந்த விஷயத்தில் ஆசிரியர்களுக்கு ரொம்ப சேலஞ்ச் இருக்குது. ஆசிரியர்களுக்கு. ஏன்னா நம்ம ஆசிரியர்களாக இருக்கும்போது வீட்டில் 1-2 மேய்க்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆசிரியர்கள் 50 வச்சு மேய்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்ல. ஒவ்வொன்றும் ஒரு அநியாயம் பண்ணும். அதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் பொறுமை இழந்து போய் சில நேரங்களில் அந்த பிள்ளைகளை திட்டி சபிச்சு விட்டுருவாங்க. அதனால் ஆசிரியர்களாக இருக்கிற நாம் ஆசிரியர்களாக இருப்போம்னா, இப்போ நானும் ஒரு ஆசிரியர் மாதிரி தானே. நானும் சபையில் நிறைய பார்ப்பேன். முந்தையெல்லாம் ரொம்ப கோவப்படுவேன். இப்போ கோபம் குறைஞ்சிருக்கிறத நான் உணர்றேன். அது அப்படியே இன்னும் குறையணும்னு நான் ஜெபம் பண்ணிகிட்டே வர்றேன். இப்போ ஆசிரியர்களாக நமக்கு கோபம் கொஞ்சம் குறையணும். ஏன்னா பிள்ளைகளை ரொம்ப போட்டு அடிச்சிடுறதோ அல்லது ரொம்ப திட்டுறதோ சாபம் போடுறதோ அதெல்லாம் ஆசிரியர்கள் நிறைய பேர் செஞ்சுருவாங்க. அப்புறமா வீட்டுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன் இந்த பிள்ளைய இப்படி நம்ம செஞ்சோம், எதுக்காக இப்படி பண்ணோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசுக்கு சங்கடமாக இருக்குதேன்னு மனசில் சங்கடப்படுவாங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்களுக்கு எரிச்சல் தனிய கடவுது. இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை, சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்களுக்கு எரிச்சல் தனிய கடவுது அப்படின்னா, ஒரு நாளைக்கு மேலே அந்த கோபத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது. 24 ஹவர்ஸுக்கு மேலே ஒரு கோபத்தை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, போய்கிட்டு இருக்கக்கூடாது. அதிகபட்சமாக அந்த கோபம் எவ்வளவு நேரம் நீடிச்சிருக்கலாம் அப்படின்னா, ஒரு மேக்சிமம் ஒரு 12 ஹவர்ஸ், ஒரு 15 ஹவர்ஸ், ஒரு 20 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே நம்ம கோபமாக இருக்கக்கூடாது. அந்த கோபத்திலேருந்து கீழே இறங்கி வந்துடணும். ஏன்னா இவ்வளோ உச்சத்துக்கு போகிற சூரியனே அப்படியே கீழே இறங்கி வந்துடுது இல்லை. அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்களுக்கு எரிச்சல். கோபத்தில் இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேர் என்ன, எரிச்சல். மனசுக்குள்ளேயே நினச்சி கோவப்படுவோம் பாருங்கள், மனசுக்குள்ளே அதான் எரிச்சல். மனசில் நினச்சி கோவப்படுவோம், அதையே, அதுக்கு பேர் எரிச்சல். எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. அப்போ இதுக்கு மேலே நம்ம அதை எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிடுதுன்னா, பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இடம் கொடுக்குறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக பிசாசுக்கு இடம் கொடுக்காம நம்ம ஜாக்கிரதையாக வாழணும். ஜாக்கிரதையாக வாழணும். சில வீடுகளில் கணவன் மனைவியாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப பரஸ்பரமாக அந்யோன்யமாக
அன்பா ஒருவரோடு ஒருவர் பேச மாட்டாங்க. ரொம்ப டிஸ்டண்ட்டாக ஏதோ ஒரு வீட்டில் இருப்பாங்க, அவ்வளோதான். அந்த வீட்டில் இருக்கிறது அதுவே ஒரு பெரிய விஷயம். ஆனால் ரொம்ப ஒரு கணவன் மனைவி என்கிற அந்த அந்யோன்யமான அந்த ஐக்கியத்தோட அவர்கள் இருக்க மாட்டாங்க. அது என்ன காட்டுதுன்னா, நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்குறோங்கிறது தான் அது காட்டுது. பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கேட்கணும், ஏன் நீங்கள் ஒரு மாதிரி கோபமாகவே இருக்கிறீங்க, என்ன ஏதாவது என் மேலே வருத்தமா, ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏதாவது இருந்தால் வெளிப்படையாக பேசுங்க, நம்ம அதை சரி பண்ணிக்கலாம், உட்காந்து பேசலாம் அப்படின்னு கணவன் மனைவி பேசுகிறதுல தப்பு இல்லை. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணலாம், உட்காந்து பேசலாம். கணவன் மனைவி 2 பேரும் உட்காந்து என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, உட்காந்து பேசலாம். உட்காந்து பேசி என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம மனசில் என்ன கஷ்டம் இருக்குங்கிறதையும் சொல்லிவிட்டு, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அதையும் கேட்டு, அதை திறந்த மனசோட பேசணும். நான் புருஷன், நான் அப்படி தான் இருப்பேன், அந்த மாதிரியான எண்ணத்தோடு பேசக்கூடாது. எந்த பக்கம் தப்பு இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கிற ஒரு திறந்த மனசோட நம்ம பேசினா பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்கலாம். அந்த ஈகோவோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தப்பை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒத்துக்கிடவே மாட்டோம். அந்த ஈகோ இல்லாமல் திறந்த மனசோட ஒரு ஓப்பன் ஹார்ட்டாக பேசணும். அப்படி நம்ம ஃபேமிலியில் பேசும்போது நிறைய பிரச்சனைகளை நம்மளே தீர்த்திடலாம். அது நாளுக்கு நாள் வளராது. அதனால் உங்களுக்கு மனசில் நிறைய கஷ்டங்கள் ஏற்படாது, மனசில் பிரச்சனைகள் வராது. 2 பேருக்கும் இடையில நல்லதொரு அந்த உறவு இருக்கும், அந்த அன்பு ஐக்கியம் இருக்கும். அதுதான் கணவன் மனைவிக்கு இடையில மிகவும் முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி கணவன் மனைவி இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி குடும்பங்கள் சபையில் நிறைய இருந்தால் சபையும் நல்லா இருக்கும். சபையும் நல்லா இருக்கும். சில நேரங்களில் அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? கொஞ்சம் பேர் அவங்க புருஷன் மேலே எதையாவது ஒரு கசப்பை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது மேலே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பேசினாலும் அந்த பழைய கதையை ஒன்று ஆரம்பிப்பாங்க. யாரெல்லாம் பழைய கதையை தொடங்குறாங்களோ அவங்க மன்னிக்கிற சுபாவமே இல்லைன்றது தான் அதற்கான அடையாளம். மன்னிக்கிற சுபாவம் இருந்துச்சுன்னா நம்ம முடிஞ்சு போன ஒரு கதையை, அந்த பழைய விஷயத்தை திரும்ப எடுத்துக்கிட்டு என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். அது என்ன, அதை முடிச்சிட்டோன்னா அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. முற்றுப்புள்ளி வச்சதுக்கு திரும்ப கமா போட்டால் எப்படி நல்லா இருக்குமா? முற்றுப்புள்ளி வச்சா முற்றுப்புள்ளி தான், அதை திரும்ப நம்ம பேசக்கூடாது. பிள்ளைகள்கிட்ட பேசும்போது கூட, எங்கே பேசும்போதும் ஒரு பிரச்சனையை கையாளும் போது பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களை திரும்ப எடுத்துக்கிட்டு வரக்கூடாது. கடந்த காலங்களை திருப்பி எடுத்துக்கிட்டு வந்தோம்னா பிரச்சனைகளே தீராது எப்போவுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நான் நிறைய குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக வீடுகளுக்கு போயிருக்கிறேன். நான் இப்போ நல்ல வேளை ஆண்டவர் அந்த ஊழியத்தை எனக்கு கொடுக்காம நிறுத்திட்டார். எல்லா குடும்பங்களும் அவங்கவுங்களே பார்த்துக்கிடுறாங்க. அப்படியே கூப்பிட்டா கூட நான் 2 நாள் கழிச்சு வரேன், 3 நாள் கழிச்சு வரேன்னு நானே ஒதுங்கிடுறது. என்ன, நம்ம போனால் இது என்ன பண்ண முடியாது, தீர்க்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். அதுவும் சில வீடுகளுக்கு நான் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா அந்த சிஸ்டர் டே 1 தொடங்குவாங்க. கல்யாணம் ஆன நாள்லேருந்து, பொண்ணு பார்க்க வந்த நாள்லேருந்து, அன்னையிலேருந்து தொடங்கினாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் 35 வருஷ கதையை நான் கேட்டு உயிரோடு இருக்க முடியுமாண்ணே? எவ்வளோ பெரிய கதை. அந்த கதையை தொடங்கினாங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி அச்சம் ஆகிடும். அதனால் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க. அவெல்லாம் 2 பேரும் பேசி 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 எத்தனையோ ராத்திரி நேரங்களில் சிஸ்டர் சாப்பிடாமல் உட்காந்துருக்காங்க. நான் ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கேன். என் தலையில் கை வச்சுக்கிட்டு வருவேன். ஏன்டா ஊழியத்துக்கு வந்தோம் நம்ம, இப்படி இருக்கு ஊழியம், இது என்ன பாடாக இருக்கப்பா, விடமாட்டேங்கிறாங்களே நம்மளை மக்கள் அப்படின்னு நினச்ச நாட்கள்லாம் உண்டு. போக போக ஆண்டவர் அதில் எனக்கு ஒரு புரிதலை கொடுத்துட்டார். இதெல்லாம் தீர்க்கவே முடியாது, இது அவங்களா புரிஞ்சுக்கிட்டு தான் சரி பண்ணிக்கிடணும் காரியங்களை அப்படிங்கிறத நானுமே புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவர் பேசினா தான் நான் பேசுவேன், நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. நீங்கள் போய் பேசுங்க. அவள் பேசினா தான் நான் பேசுவேன், அது என்ன பொம்பளைக்கு அவ்வளோ பெரிய திமிரு, அப்படி பேசக்கூடாது. யார் இறங்கி போகிறதுங்கிறத விட இறங்கி போகிறது எப்போவுமே நல்லது. ஒரு வகையில் அது விசேஷமானது.
ஒரு நல்ல சுபாவம் அது. ஆகவே நாம் இறங்கி போய், என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அப்படி இருக்கீங்க, ஏதாவது என் மேலே கோபம் இருக்குதா, உண்மையாக உங்கள் மனசுக்கு ஏதாவது தப்பாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க. அடுத்தது என்ன சொல்கிறாரு, 29வது வசனம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால். என்ன வார்த்தை சொல்லுங்கள்? நல்ல வார்த்தை. இந்த நல்ல வார்த்தைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் பேசுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாமும் ஆரோக்கியமாக இருப்போம், நமக்கு எதிர உட்காந்து கேட்குறவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. கெட்ட வார்த்தை நாம் பேச பேச, கெட்ட வார்த்தைங்கிறது அதாவது அது ஒரு வாயில் வரக்கூடாத கெட்ட வார்த்தைகள் மாத்திரம் இல்லை, நல்ல வார்த்தைகள் இல்லாமல் நாம் தேவையில்லாத அதை பேசுறது, இதை பேசுறது, அவங்கள பற்றி பேசுறது, இவங்கள பற்றி இதெல்லாமே ஒரு கெட்ட வார்த்தைகள் தான். நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஆமென். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வருகிறதோ, உங்களுக்கு பண கஷ்டம் இருக்கலாம், ஆனால் உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கணும். உங்களுக்கு மன கஷ்டம் இருக்கலாம், உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கணும். உங்களுக்கு நெருக்கங்கள் இருக்கலாம், என்ன அவளை இது இவ தானே நகோமி அப்படின்ன உடனே அவள் சொன்ன மாதிரி நம்மளும் சொல்லக்கூடாது, நகோமின்னு எல்லாம் கூப்பிடாதீங்க, என்ன மாறாள்னு கூப்பிடுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அவராக போக சொன்னார் இந்த அம்மாவை, நீ வீட்டை காலி பண்ணிட்டு போமா, மோவாப் தேசத்துக்கு போன அவராக சொன்னார். இதா என்ன நம்மளா எதையாவது ஒன்று பண்ணிட்டு எங்கேயாவது போய் தொலைஞ்சு அங்கே போய் கஷ்டப்பட்டுட்டு நம்ம திரும்பி வந்துட்டு சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கொடுத்துட்டாருன்னு இந்த அம்மா சொல்லுதே, இது யார் நம்புறது? இந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கள்ட்ட போய் நல்லா இருக்கிறீங்களா அப்படி, எங்கே நல்லா இருக்கிறது, அவ்வளோதான், நம்ம ஏண்டா கேட்டோம் அப்படின்னு ஆயிடும் நமக்கு. எங்கே நல்லா இருக்கிறது? இந்த எருமை மாடுகளை வச்சுக்கிட்டு நல்லாவா இருக்க முடியும்? எங்கே நல்லா இருக்கிறது? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டது ஒரு தப்பா? ஆமாம் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. யார் வீட்டில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் ஆமாம் பாஸ்டர் நல்லா இருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உடம்பு நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க. அதை ஏன் கேட்குறீங்க? தலையிலேருந்து கால் வரைக்கும் வலி. நம்ம வலி யாருக்கு புரிய போகுது? வீட்டில் ஏதாவது நம்ம வலியை புரிஞ்சுக்கிற ஜென்மங்களாக இருக்குது. உடம்பு நல்லா இருக்குதான்னு கேட்டதுக்கு இப்படி ஒரு பதிலா? சில சொல்கிற பதிலுக்கு பிறகு நம்ம திரும்ப அடுத்தடுத்தெல்லாம் பேச முடியாது அவங்கள்ட்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் அப்படி இல்லை, மரண தருவாயில் இருக்கிறவங்கள கூட நான் சந்திச்சிருக்கிறேன், சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. பாஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா தான் பாஸ்டர் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கர்த்தர்ட்ட போகிறது கூட ரெடியாக தான் இருக்கிறேன் பாஸ்டர், நான் ஒன்றும் இதெல்லாம் நினச்சி பயப்படல, கர்த்தர் எனக்கு இவ்வளவு நாள் கொடுத்தார்ல பாஸ்டர், இவ்வளவு இரக்கம் செஞ்சார்ல அப்படின்னு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாததுக்கு நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு வலி இருக்குது, நல்லா இருக்கிறீங்களான்னு வேற கேட்குறீங்க. நீங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க, உடம்பு மோசமாக இருக்குது எனக்கு அப்படிம்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது பாருங்க. நம்ம பேசுறது தாங்க எல்லாமே, நம்ம பேசுறது தான். எப்போவுமே நம்ம பேசும்போது நீங்கள் கூடுமான வரைக்கும் நல்ல விஷயங்களையே பேசுங்க. அல்லேலூயா. நல்ல காரியங்களை பேசுங்க, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா. அதாவது பேசுகிறவங்க உங்ககிட்ட திரும்ப பேசணும்னு ஆசைப்படுற மாதிரி பேசுங்க. ஐயோ அவர்கிட்ட பேச வேண்டாம், அவர்கிட்ட பேசினா எப்போ பார்த்தாலும் புலம்பி தள்ளுவார் அவர் அந்த அம்மாட்ட பேசக்கூடாது, அது ஒரே புலம்பிக்கிட்டே இருக்கும் அந்த அம்மா, எப்போ பாரு புலம்பும். அது மாதிரி நீங்கள் புலம்ப 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 புலம்ப, நான் கோச்சுக்காதீங்க நான் சொல்கிறேன்னு, நீங்கள் சில நேரம் பைத்தியமாக கூட ஆகிடுவீங்க, என்னை மன்னிச்சுக்குங்க. ரொம்ப புலம்பக்கூடாது. ஏன்னா நம்ம மனசு ஒரே சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் தூக்கம் வராது, சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் இளைப்பு வராது. அப்படியே இருந்தால் நம்ம மைண்டு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அதையே உளர ஆரம்பிப்பீங்க. நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதையே உளறிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய ஊர்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டியம்மா அவங்க பேசுனதையே பேசி உளறிக்கிட்டே இருக்கும், பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா
அது ஏதோ ஒன்றில் பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பை அப்படியே மனசுக்குள்ளே எடுத்து வச்சு அதிலேயே வாழ்ந்து 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 அவங்க பேசுகிறதே ஒரு பைத்தியம் மாதிரி தான் பேசுவாங்க. அயர்லாண்டில் வேலை பார்க்குற ஒரு பையன் நம்ம சர்ச்சில் இருக்கிறார். அந்த பையன் சின்ன பையன் தம்பி வந்திருக்கிறார். அப்போ அவரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், வாப்பா உன்ட்ட நான் பேசணும் அப்படின்னு கூப்பிட்டேன். அப்போ அவர் வந்திருந்தார். நான் பொதுவாக அந்த ஊர் எப்படி, மக்கள் எப்படி, அவங்க எப்படி கடவுளை தொழுது கொள்கிறாங்க, இதெல்லாம் அவர்கிட்ட நான் கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், இல்லை பாஸ்டர், அங்கே யாருமே சர்ச்சுக்கெல்லாம் விருப்பமாக போகிறதே இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது. ராத்திரி நேரங்களில் நிறைய பேஷண்ட்ஸை கொண்டு வருவாங்க. பேஷண்ட்ஸ் எல்லாரும் டிப்ரெஷனில் இருப்பாங்க. எத்தனை வயசுனா 15 வயசு, 17 வயசு, 20 வயசில் டிப்ரெஷனில் இருப்பாங்க. அவங்கள ட்ரீட் பண்ணவே முடியாது பாஸ்டர், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு அங்கே டிப்ரெஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பாஸ்டர், ரொம்ப மக்கள் மோசமாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு குடும்ப உறவு அங்கே இல்லைங்க. இப்போது உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்கள் பையன்கிட்ட சொல்லி அழுதுடுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, உங்கள் பையன்கிட்ட சொல்லி என்ன பண்ணிடுறீங்க, அழுதுடுறீங்க. இல்லை உங்கள் கணவர்கிட்ட சொல்லி என்ன பண்ணிடுறீங்க, அழுதுடுறீங்க. இல்லை உங்கள் மகக்கிட்ட சொல்லி என்ன பண்ணிடுறீங்க, அழுதுடுறீங்க. இல்லை பிள்ளைங்க வந்து எப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் இருக்கிறோம், தைரியமாக இருங்கப்பா, நான் அவங்க பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்லி நம்மளை தைரியப்படுத்திடுறாங்க. ஆனால் அங்கே எப்படி இருக்குது வாழ்க்கைன்னா, 18 வயசானா பையன் பொண்ணு என்ன பண்ணிடுறாங்க, அவங்கவுங்க வழியை தேடிக்கிட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து வாழ்கிற குடும்பங்கள் வேற ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் யார்கிட்ட போய் எதை சொல்கிறது? இந்த தனியாக போனான் பாருங்க, இந்த பையன் கெட்டு குட்டிச்சவராகி குடிச்சு போதைக்கு அடிமையாகி இப்படி தான் தூக்கிட்டு வருவாங்களாம் ஆஸ்பத்திரிக்கு. டிப்ரெஷனில் இருப்பாங்களாம். அவர் சொல்கிற ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் சொல்லிட்டு ரொம்ப மோசமாக இருக்குது பாஸ்டர் அப்படிங்கிறார். அங்கே காசு பணம்லாம் இருக்குங்க. நம்ம ஊரில் நமக்கு பெரிய அளவில் காசு பணம் வசதி வாய்ப்புகள் கம்மியாக இருந்தால் கூட நம்ம கஷ்டங்களை பகிர்ந்துக்கிடுறதுக்கு நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அது ஒரு பெரிய விஷயம், நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம மனம் திறந்து இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க செவ்வாய்க்கிழமை காலையில் போனால் பாஸ்டரை பார்க்கலாம், வந்து என்கிட்ட உட்காந்து 1 மணி நேரமாக நீங்கள் என்ன பண்ணலாம், மனம் திறந்து உங்கள் கதையை நீங்கள் சொல்லலாம், கேட்குறதுக்கு நான் உட்காந்துருக்கிறேன். அங்கே பாஸ்டரே பிஸியாக தான் இருப்பார். பாஸ்டர்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, பிடிக்கவே முடியாது. 20 பேர் இருப்பாங்க சபையில். பாஸ்டர் கேட்டால் நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படிம்பார். 20 பேருக்கு என்னையா பிஸி அப்படின்னா அவருக்கும் சொல்ல தெரியாது, பிஸியாக இருக்கிறேன் அப்படிம்பார். அது அவங்களுடைய லாங்குவேஜே அப்படி தான், பிஸியாக இருக்கிறோம் பிஸியாக இருக்கிறோம் பிஸியாக இருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரியான சபை கூடுதல், இந்த மாதிரி மனம் திறந்து பேசுகிற நண்பர்கள், உங்கள் கஷ்டத்தை சர்ச்சில் சகோதரிங்க, உங்களுக்கு பிடிச்ச சகோதரிங்கள்ட்ட நீங்கள் பகிர்ந்துக்கணும் இல்லையா? சிஸ்டர் இப்படி கஷ்டமாக இருக்குது சிஸ்டர், பிரதர் இப்படி கஷ்டமாக இருக்குங்க பிரதர், ஜெபம் பண்ணிக்கங்க பிரதர், ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்க, மனசில் நிறைய கவலை இருக்குது, பையனுக்கு வேலை இல்லை, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு அங்கே இல்லை ஆள். ஆண்டவர் மனுஷனை ஏன் இப்படி ஒரு கூட்டமாக படைச்சிருக்கிறாருன்னா, ஒருத்தர் சார்ந்து வாழ்கிறதுக்காக தானே. குடும்பமாக ஏன் கொடுத்தாருன்னா, அப்பா அம்மா பிள்ளைங்களை சார்ந்துக்க, பிள்ளைங்க அப்பா அம்மாவை சார்ந்துக்க, நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட. அதனால தானே பைபிளில் சொல்கிறார், பிள்ளைங்கள்லாம் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் மாதிரி உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க நிலைமை என்ன, எப்படி இருக்கு அவங்க நிலைமை? யார்கிட்டையும் போய் ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க. அதனால டிப்ரெஷன் ஆகிடுறாங்க, டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, கடவுள் நமக்கு நல்ல ஐக்கியங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார். கேர்செல்லுங்கிறதெல்லாம் ரொம்ப 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 காஸ்ட்லியான ஒரு ஃபெலோஷிப். ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? அது உங்கள் மனசை நீங்கள் திறக்கிறதுக்கான ஒரு நல்ல இடம், உங்கள் ஜெப குறிப்புகளை சொல்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பான இடம். அந்த கேர்செல் மாதிரி அமைப்புகள் எல்லாம் உலகத்துக்கே தேவைங்க, உலகம் முழுக்க தேவை. ஏன்னா இப்போ நீங்கள் எதுவும் மனம் திறந்து பேச முடியாது. ஆனால் அங்கே 5 பேர் 10 பேர் தான் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் சந்தோஷமாக பேசி வாய் விட்டு சிரித்து ஜெபம் பண்ணி பாட்டு பாடி ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணி எவ்வளோ பெரிய ஃபெலோஷிப் பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் இல்லாததே அதுதாங்க. உலகத்தில் இருக்கிற நிறைய பிரச்சனை என்ன தெரியுமா? தம்பி சிங்கப்பூரில் படிக்கிறார் தம்பி சொல்கிறாரு, இங்கே 3/4 பேர் கல்யாணம் ஆகாமலே உட்காந்துருக்காங்கப்பா. 3/4 பேர்.
அங்கே குழந்தை பெற்றுக்கிட்டா காசு கொடுக்குறேங்கிறாங்க. இங்கே குழந்தை பெற்றுக்கலன்னா காசு கொடுப்பாங்க. அந்த ஊர்லெல்லாம் எப்படி இருக்கு, குழந்தை பெற்றுக்கிறியா உனக்கு அவ்வளோ சலுகை. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க தமிழ்நாட்டுக்காக கூட. தமிழ்நாட்டினுடைய விகிதமும் மக்கள் தொகை விகிதம் ரொம்ப சரிதான். குழந்தை பெற்றுக்கிட்டுறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறையுதான் தமிழ்நாட்டில். பீகார் உத்தரப்பிரதேசத்தோட ஒப்பிடும்போது இங்கே குழந்தை பெற்றுக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குதான். இங்கே எப்படி இருக்கு, அவர் சொல்கிறாரு அங்கே சாதாரணமாக கல்யாணம் பண்ணுற வயசு 35 தானே அவங்க. அவர் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டார் தம்பி. என்னப்பா இப்படி இருக்காங்க இந்த ஊரில், ரொம்ப மக்கள் அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க, அந்த ஊரும் அப்படி தான் இருக்குங்கிறார். ஏன்னா மனம் திறந்து பேச ஆட்கள் இல்லை. எழுந்துருங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம், டைம் ஆயிடுச்சு. நமக்கு இந்த மாதிரி ப்ரேயர் மீட்டிங்ஸ், இந்த மாதிரி ஃபெலோஷிப், இதெல்லாம் நம்ம கிடைச்சிருக்கிற பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் பாஸ்டரோட மனம் திறந்து பேசுகிறீங்க, நீங்கள் உங்கள் நண்பர்களோட மனம் திறந்து பேசுகிறீங்க, ஃபேமிலியில் மனம் திறந்து பேசுகிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய மன அழுத்தத்தை குறைச்சிடுது. ஆமே, மன அழுத்தத்தை குறைச்சிடுது. அதனால் நீங்கள் உற்சாகம் அடைகிறீங்க, நீங்கள் சந்தோஷம் அடைகிறீங்க, புது பலன் பெற்றுக்கொள்கிறீங்க. அதுக்காக ஆண்டவரை இந்த ராத்திரி வேளையில் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பேசுகிறது எவ்வளவு நல்லது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசுங்க, மனம் திறந்து பேசக்கூடிய ஆட்கள் கிடைச்சா அந்த ஆட்கள்கிட்ட மனம் திறந்து பேசுங்க. உங்க உள்ளத்தில் இருக்கிறத பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல புருஷன் உங்களுக்கு இருந்தாருன்னா அவர்கிட்ட நல்லா ஷேர் பண்ணுங்க. நல்ல மனைவி இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நல்ல பிரதர்ஸ் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நல்ல பிள்ளைகள் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நான் சொல்றேன், உண்மையா தான் சொல்றேன். சில நேரங்களில் நான் என் மனசுல இருக்கிறத என் பிள்ளைகள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். சில நேரங்களில் சிஸ்டர்கிட்ட சொல்லுவேன், இப்படி இருக்கு என் மனசுல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு, அப்படியெல்லாம் சொல்லுவேன். நான் அதை சொல்லும்போது ஒரு பெரிய மன இளைப்பாறுதல் வரும். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. பேசுங்க, பேசுவது ரொம்ப நல்லது. அது நம்முடைய மனதை மிகவும் லகுவாக்கி கொண்டே வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, அருமையான பரம தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த அருமையான வேளையில உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து எல்லா தாழ்மையோடும் கூட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உலகம் முழுவதும் எவ்வளவு மக்கள் டிப்ரெஸ்டா இருக்காங்கன்னு நாங்க பார்க்கிறோம். காரணம், அவங்க மனசுல இருக்கிறத ஷேர் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை ஆண்டவரே. அவங்களுக்கு அட்வைஸ் சொல்ல ஆள் இல்லை, அவங்கள வழி நடத்த ஆட்கள் இல்லை. ஆனா நீங்க அப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இல்லாம ரொம்ப நல்ல சூழ்நிலையை கொடுத்துருக்கீங்களே, ரொம்ப நன்றி. நாங்க சபையில கூடி வர்றோம், ஸ்மால் குரூப்புக்கு போறோம், அந்த சிறு குழுவுக்கு போயிட்டு நாங்க நிறைய விஷயங்கள் கலந்து பேசுறோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். எங்க மனசுல இருக்கிறத சிலர்கிட்ட நாங்க பகிர்ந்துக்கிடுறோம். எங்களுக்கு அப்படி சூழ்நிலைகள் இருக்கு. நாங்க சொல்றத கேட்கறதுக்கு நிறைய பேர் எங்களுக்கு இருக்காங்க. இது எல்லாவற்றையும் நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எங்களை தருகிறோம். நீர் இந்த சபையை ஆசீர்வதியும், இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், நீர் பலப்படுத்தும். உம்முடைய நல்ல நாமத்தை இந்த ஊழியத்தில் நீர் மகிமைப்படுத்தி கொள்ளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் லகுவான மனதோடு, உற்சாக இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய், எங்கள் பாரங்களை ஒருவருக்கொருவர் நாங்கள் சுமந்து கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. காட் பிளஸ். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு நடத்துவார். சமாதானத்தோடு போயிட்டு வாங்க.